விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சுபர் யோகர், அதாவது செவ்வாய் புதன் இவர்களுடைய சேர்க்கையினால் பலமும் பலனும் அடையக்கூடிய யோகம் பெற்ற மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 4/2/2024 முதல் 10/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவானும் புத பகவானும் அவரோடு அட்டமாதிபதி சூரிய பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவானும், 3ஆம் இடத்திலே ராகு பகவானும், 4ஆம் இடத்திலே குரு பகவானும், பாக்கியஸ்தானத்திலே கேது பகவானும், விரயஸ்தானத்திலே சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 11, 12, 1 ஆகிய இடங்களில் அமர காத்திருக்கிறார். இது உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும். ஒவ்வொரு நாளும் நமக்கு சுபலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4/2/2024 திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதி மதியம் 1:30 மணி வரையும், அதன் பின்பு தசமி திதியும் வருகிறது. அன்று மரண யோகம் கூடிய நாள், நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். அடுத்த 5/2/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு திதி மதியம் 1 மணி வரை தசமி திதியும், அதன் பின்பு ஏகாதசி திதியும் வருகிறது. அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு கேட்டை நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாள். அடுத்த 6/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் 1 மணி வரை ஏகாதசி திதி, அதன் பின்பு துவாதசி திதி. அன்று அமிர்த யோகம் கூடிய நாள், மூல நட்சத்திரம். அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது 7/2/2024 அன்று திதியை பொறுத்த மட்டுக்கு பகல் 11 மணி வரை துவாதசி திதி, அதன் பின்பு திரியோதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பூரண நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். அன்றைய தினம் பிரதோஷம், அதாவது புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருகிறது. அடுத்து வியாழக்கிழமை 8/2/2024 இந்த வாரத்திலேயே சுப முகூர்த்த நாள் அப்படின்னு சொன்னால் அந்த வியாழக்கிழமை மட்டும்தான் இருக்கிறது. பகல் 10 மணி வரை திரியோதசி திதி, அதன் பின்பு சதுர்த்தசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு உத்திர நட்சத்திரம், சுப முகூர்த்த நாள், சித்த யோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தில் மிக அருமையான நாள்னு சொல்லக்கூடிய, முக்கியமான நாள்னு சொல்லக்கூடிய நாள், அதாவது வெள்ளிக்கிழமைக்கு வருகிறது. 9/2/2024 அன்று திதி அமாவாசை திதி. அது சாதாரண அமாவாசை இல்லை, தை அமாவாசை. அதனால் யோகமும் லாபமும் கலந்த ஒரு அருமையான நாளாக அன்றைய தினம் வருகிறது. முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு நாள். அன்று முழுவதுமே மரண யோகம். அன்ற நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு 10/2/2024 திதி வளர்பறையில் வரக்கூடிய பிரதமை திதி, நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். இதுதான் மகராசி என்பதே இந்த வாரத்தில் கிரக அமைப்புகளும் திதி வார யோக நட்சத்திர அமைப்புகளும். அன்றே இந்த வாரத்தில் உங்களுக்கு பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு பாக்யாதிபதி உட்கார்ந்திருக்க காரணத்தினாலையும் செவ்வாயோட யோகத்தினாலையும் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா தனவாக்கு குடும்பத்துக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே அமர்ந்திருக்கின்றார். அவர் தான் உங்கள் ராசிநாதன் வேறு. அதுவே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக பார்த்திங்கன்னா ஜென்ம சனி ஓடுது, 7 சனி ஓடலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் ஒவ்வொரு வாரமும் நமக்கு அதுக்காக பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படலாம் நினைக்க வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பணப்பொருளாதாரம் நன்றாக இருக்கும். முதல் விஷயம். 2வது தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் உங்களுக்கு சுப யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதாவது முதலீடுகளோ அல்லது சில விரயங்களோ சந்தித்தால் நிச்சயமாக தொழில் வியாபாரம் சிறந்து வழங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அது ஒரு பெரிய பலமும் அல்லது பயனும் அடையக்கூடிய வாரம்னு சொல்லலாம், அந்தளவுக்கு உண்டு. உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் சற்று சிரமப்பட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்க அல்லது ஒரு பணி மாறுதலை எதிர்பார்க்குறீங்க இப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் செலவு அல்லது சிரமங்கள் பட்டு தான் கொஞ்சம் மாறுதல் செய்கிறதுக்கான வாய்ப்பில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகம் உண்டு.
அதே மாதிரி இந்த மேலதிகாரிகளுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் கொஞ்சம் பளு சுமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடியவங்க கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இருந்தபோதிலும் உங்களுடைய நிதானமான செய்கைகள் இது எல்லாத்தையும் சரி பண்ணுற அளவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதையும் கொஞ்சம் பயன்படுத்திங்க. அடுத்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு அருமையான வாரம். ஏன்னா இனி வரும் காலகட்டங்கள் வந்து முழு ஆண்டு தேர்வை நோக்கி போயிட்டு இருக்கனால புதன் வந்து உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயன்படுத்தினீங்கனால் இன்னும் சுபமான பலன்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உடல்நிலை சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா மகராசி என்பதே 6ஆம் இடத்து அதிபதியாகிய புத பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்க காரணத்தினால உடலும் மனமும் சற்று தொய்வு அல்லது தேவையில்லாத பதட்டங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் வரும். அது குறிப்பாக வந்து உணவு சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை உடம்புல மனசில் ஏற்றிக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாமல் செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு பிரச்சனை வந்து ஏற்படும். அதையெல்லாம் தவிர்த்தல் நலம் தரும். உடலும் மனமும் சற்று நிதானமான போக்கை கடைபிடித்தல் நலம் தரும் ஒரு விஷயம். அடுத்து சுப செய்தியை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் ஒரு நாள் தான் நல்ல நாள் இருக்குது. அதனால் அடுத்த வாரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல யோகங்கள் உண்டு. எல்லாத்தையும் விட தனவாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகிறனால இந்த வாரம் உங்களுக்கு எல்லா லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். ஏன்னா 7ஆம் இடத்தேதி சந்திரன் உங்கள் ராசியில் வந்து உட்கார்றப்ப கணவன் மனைவி உறவு அருமையான யோகத்தை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அது லாபஸ்தானத்தில் உட்கார்றப்ப இன்னும் லாபங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. விரயஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் சந்திரன் உட்கார்றாரு. ஆனால் அது விரயம் மட்டும் இல்லாமல் அதுதான் அயன சயன சுகபோகம் பெட்ரூம் லைஃப்னு சொல்லுமில்ல அந்த லைஃப். அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யமும் பலமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் சில யோகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சீங்கன்னா இன்னும் வந்து ஒரு அதிகப்படியான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரம் மங்கள செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக மகராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் கிடையாது. சற்று நிதானமான போக்கு, ஏன்னா அட்டமாதிபதி அமர்ந்திருக்கும் காரணத்தினால சற்று நிதானமான போக்கை கடைபிடித்தால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு கோல்டன் வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மகராசி என்பதே இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏகாதசி திதி வருகிறது, பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருகிறது, நந்தியம் பெருமாளையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். நல்ல யோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து இந்த வாரத்திலே மிக முக்கியமான நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை திதி. அது வந்து தை அமாவாசை வருகிறது. குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆண்டு முழுவதும் 3 அமாவாசைகள் தான் மிக பலமான அமாவாசை. அதில் வந்து ஆடியில் வரக்கூடிய ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை. இந்த 2 அமாவாசையை விட இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை மிக முக்கியமான அமாவாசை. இந்த அமாவாசையில் அவரவருடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். திதி தர்ப்பணம் அல்லது வழிபாடு இதையாக செஞ்சிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பசுமாட்டுக்கு வந்து கீரை வாங்கி கொடுக்கறது, முதியோர்களுக்கு ஏதாவது தானங்கள் பண்ணுறது, குடும்பம் வர யாராவது ஒருத்தவங்க அதிதியாக கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, இதெல்லாம் செஞ்சிங்கனாலே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல நற்பலன்கள் கிடைக்கிற வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மகர ராசி என்பதே முன்னேற்றத்தின் ஒரு படிக்கட்டாக அமையக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் தான். ஏன்னு கேட்டால் நம்ம முதல் சொன்ன மாதிரி எவ்வளோதான் சனி பகவானால் பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே சனி பகவான் உங்கள் ராசிநாதன். அதனால் எந்த காரணத்தை கூட உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். அதே நேரத்தில் உங்களுடைய எச்சரிக்கையும் உங்களுடைய நிதானமான போக்கும் இந்த வாரம் உங்களுக்கு அருமையான பலனை கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. குறிப்பாக சொல்ல போனோம்னா தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து எதிர்பார்த்த பலன்களை எல்லாம் நிச்சயம் அடைவீர்கள். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரத்தை இனிய சுபமான வாரமாக மாற்றிக்கொள்ள இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும். ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.